இப்ப எந்த விதத்துல இந்த அம்மாவோட இருதயத்தை பட்டயம் உருகி போச்சுன்னா, இப்படி நிக்கிறாங்கன்னா, என்ன பேரு, இந்த என் பிள்ளைக்கு கொடுத்த பேர் என்ன, என் பிள்ளை பிறந்த விதம் என்ன, எப்படி நான் தேவ ஆவியானவளை கர்ப்பம் தரித்தேன், அவருக்கு கொடுக்கப்பட்ட நாமம் என்ன, ரட்சகர். இந்த சொந்த ஜனங்களுக்காகவே வாழ்ந்து வந்தவரை இன்றைக்கு இதே சொந்த ஜனங்கள், அவருடைய சகோதர சகோதரிகளே அவரை கொலை செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்து அவமானப்படுத்தி, சாதாரணமான ஒரு மரணம் அல்ல, கேவலமான ஒரு மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து இன்றைக்கு தன்னுடைய வாலிப குமாரன் கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அன்றைக்கு சிமியோன் சொன்னபடியே அந்த பட்டயம் தன் குமாரனை சிலுவையில் ஒரு தாயின் இருதயத்தில் அந்த பட்டயம் உருவி குத்தி அவருடைய இருதயத்தை காயப்பட்ட ஒரு தாயாக எல்லாரை விட அதிகமாக காயம் அவருக்கு தான் அன்னைக்கு. ஏன்னா உன்னுடைய ஆத்மாவை ஒரு பட்டயம் உருவி போகும் என்று சொல்லி எல்லாருமே வேதனையோடு தான் நின்னாங்க. இன்னொரு மரியாளும் வேதனையோடு தான் நின்னாங்க. மகதலேனா மரியாளும் வேதனையோடு தான் நின்றார். யோவானும் வேதனையோடு தான் நின்றார்கள். எல்லாருமே வேதனையோடு ஆத்துமாவில் பட்டயம் உருவி போகிறவர்களாக இயேசுவின் கல்வாரி சிலுவையின் அருகே நின்றார்கள். என்றைக்கு உங்களுடைய என்னுடைய ஆத்துமாவை பட்டயங்கள் உருவுகிறதோ, தேவன் இன்றைக்கும் என்ன செய்கிறார்? யார் நம்முடைய ஆத்மாவை பட்டயத்தினால் உருவ குத்துகிறார்களோ அதன் மூலமாக அவர்களுடைய சிந்தனையை தேவன் நமக்கு வெளிப்படுத்த. அவர்கள் நம்மை உருவ குத்துகிறார்கள், ஆனால் தேவனோ அவர்கள் குத்துவதன் மூலமாக அவர்கள் யார், அவர்களுடைய சிந்தனைகள் என்ன என்பதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். உங்களுடைய இருதயம் ரெண்டு காரியத்தில் நான் பாசிட்டிவாக பார்க்கிறேன். என் இருதயம் எவ்வளவாக குத்தப்படுகிறதோ அவ்வளவாக நான் கர்த்தருடைய கிருபையை பெற்றவன் என்பதை பார்க்கிறேன். இன்னொன்னு, எவ்வளவு என் இருதயம் அதிகமாய் குத்தப்படுகிறதோ அதன் மூலமாக நான் உலகத்தில் இருக்கிறவர்களை தேவனுக்கு முன்பதாக அவருடைய சிந்தனையை வெளிப்படுத்துகிற ஒரு பாத்திரமாக என்னை மாற்றி. கல்வாரி சிலுவையானாலும் சரி, இயேசு கிறிஸ்துவானாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவை நின்று ஊழியத்தை செய்கிற நீங்கள் ஆனாலும் சரி, நீங்கள் உருவ குத்தப்படுவீர்கள். அந்த உருவ குத்தப்படுவதனாலே ஒரு சிலர் எழுந்திருப்பார்கள், ஒரு சிலர் ரட்சிப்படைவார்கள், ஒரு சிலர் நித்திய அழிவுக்கு நேராய் போவார்கள். ஆகவே நீங்கள் உருவ குத்தப்படும் போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், கர்த்தருடைய பாத்திரமாய் இருக்கிறேன், கிருபை பெற்றேன், கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், கிருபை பெற்றவளே என்று வாழ்த்து பெற்றவள் உருவ குத்தப்பட்டவளாய் நிற்கிறாள். உங்களுக்கும் எனக்கும் தேவன் சொல்கிறார், நீங்கள் கிருபை, மெய்யான கிருபை பெற்றிருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே உருவ குத்தப்படுவதிலிருந்து நீங்கள் தப்ப முடியாது. ஆனால் அந்த உருவ குத்தப்பட்டதே நாம் பார்த்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரால் எங்களுக்கு ஆறுதல்களும் பெறுகிறது. ஆண்டவருடைய கிருபை நம்மை மூடுகிறதாக இருக்கு. ஏன்னா இயேசு நம்ம அப்படியே விட்டுட்டு போக. இந்த அம்மாவை தான் சொல்றாரு, இந்த தன்னுடைய தாயை பார்த்து சொல்றாரு. சும்மா அம்மான்னு பார்க்கலங்க, நான் சொல்றேன் இவ்வளவு டீட்டெயில் வச்சு கர்த்தர் பார்த்து எங்க அம்மா நிக்கிறாங்கன்னு பார்க்கலங்க. ஆதியாகமத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க யாருன்னு பார்த்த இயேசு சொல்றாங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 25 முதல் 30 வசனங்கள். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காலனை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இந்த இடத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு காரியத்தை நமக்கு இந்த காலையில் போதிக்கிறது. எதுக்கு இந்த பகுதியை நான் எடுத்துக்கிட்டேன்? இன்னைக்கு என்னுடைய முக்கியமான நபர் இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள்.
அவரை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த இடத்தில் இயேசுவின் சிலுவையின் அருகே என்று எழுதியிருக்கிறது. ஏன் இயேசுவின் சிலுவையின் அருகே என்று எழுதியிருக்கிறது என்று சொன்னால், இயேசுவோடு கூட வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் 2 கள்ளர்கள் சிலுவையில் அவரோடு கூட அறையப்பட்டிருந்தார்கள். வேற ஒரு சிலுவையின் அருகே அல்ல, இயேசுவின் சிலுவையின் அருகே. ஆமென். அங்கே நின்றிருந்தவர்கள் யார் என்று நல்ல விளக்கமாக சொல்லுகிறார். ஏன்னா அங்கே நின்றிருந்தவர்களில் ஒருவர் தான் இதை எழுதியிருக்கிறார். ஆகவே அவர் ரொம்ப அழகா எழுதுகிறார். இது நமக்கு ஒரு பெரிய பாடத்தை இந்த காலவில் கொடுக்கிறது. யார் யார் நின்னாங்க எங்க? இயேசுவின் சிலுவையின் அருகே. சொல்லுவோமா? இயேசுவின் சிலுவையின் அருகே 4 பேர் நின்றார்கள் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. 3 பெண்கள். சொல்லுவோமா? 3 பெண்கள், ஒரு வாலிபன், ஒரு ஆண் பிள்ளை நின்றான். இங்கே நிறைய பேர் காணும். இயேசுவின் சிலுவையின் அருகே நிறைய பேரை காணும். இயேசுவோடு இருந்தவர்கள், இயேசுவை பின்பற்றினவர்கள், பெரிய கூட்டம் இருந்தது இயேசுவுக்கு பின்னாடி. ஆனால் கடைசியில் இயேசுவின் சிலுவையின் அருகே ஒரு 4 பேர் தான் நின்னாங்க. 4 பேர். அப்போ இங்க யார் இல்லை என்பது இந்த காலவில் எனக்கு முக்கியம் இல்லை. யார் நின்றார்கள் என்பதை பற்றி தான் நான் பேச போகிறேன். அதுல ஒருவர் அவருடைய தாய். இந்த 3 பெண்களுக்கும் ஒரு பெரிய ஒற்றுமையை நான் பார்க்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 3 பெண்களுடைய பெயரிலும் மரியாள் இருக்கிறது. 3 பேருமே ஒரு விதத்துல மரியாள். ஒன்று அவருடைய தாயாகிய மரியாள், அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். யார் இன்னொரு மரியாள் அழகா சொல்றாரு, அவருடைய தாயின் சகோதரி, அந்த அம்மாவுடைய சகோதரி கிளையப்பா மரியாள். கிளையப்பாங்கிறது மரியாளோட ஹஸ்பண்ட் பேரு, சரிங்களா? இன்னொரு பெண் மகதலேனா மரியாள். இந்த 3 மரியாளும் இயேசுவின் சிலுவையின் அருகே நின்றார்கள். ஆக்சுவலா மரியாள்ங்கிறதுக்கு பேர் என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, எபிரேயத்தில் மரியாள்ங்கிறது மிரியாம்னு அர்த்தம். மிரியாம் என்பது நமக்கு ஏற்கனவே தெரியும், யாத்ராமத்தில் வாசிச்சிருவோம். மோசையின் சகோதரின் பேரும் மிரியாம் தான். மிரியாம் என்றால் அர்த்தம் என்ன? மிரியாம் என்றால் கசப்பு என்ற அர்த்தம். தங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் கசப்பை அடைந்தவர்கள். கடைசியாக இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையில் நின்ற 3 ஸ்திரீகளும் தங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் வேதனையும் கசப்பையும் சுமந்த 3 பெண்கள் நின்றார்கள். இயேசுவை இந்த உலகத்திற்கு, இயேசுவுக்கு சரீரத்தை கொடுத்தவர். ஆமென். ஒரு பெண்ணுடைய கர்ப்பத்தில் ஒரு பிள்ளை உருவாகாமல் அந்த பிள்ளைக்கு சரீரம் உண்டாவது இல்லை. ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உலகத்தில் ஒரு சரீரத்தை கொடுத்த ஒரு தாய் அங்கே நிற்கிறார்கள். 2வது, இந்த கிளையப்பா மரியாளுடைய அவங்களுக்கு பத்தி ஒரு காரியம் சொல்லணும்னா, யாருன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் 12 சீசர்களில் 2 யாக்கோபு இருப்பாங்க. ஒன்னு யோவானுடைய சகோதரனாய யாக்கோபு, இன்னொரு யாக்கோபு இருப்பார். அவர் லிட்டில் ஜேம்ஸ்னு சொல்லுவாங்க. அவருக்கு இவர் தாய். அந்த லிட்டில் ஜேம்ஸ், அந்த யாக்கோபுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்துக்கு பிறகு அவரும் இரத்த சாட்சியாக மரித்தார். சுவிசேஷத்தின் நிமித்தம் அவர் கல்லால் அடிக்கப்பட்டு மரித்த ஒரு மகனுடைய தாய் அங்கே நிற்கிறார். 3வது மகதலேனா மரியாளை பொறுத்த வரைக்கும் ஒரு மோசமான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு பெண் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பிக்கிறார். இயேசு கிறிஸ்து, அந்த காலத்தில் பெண்கள் அவ்வளவா முக்கியத்துவம் கிடையாது பெண்களுக்கு. ஆனாலும் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றின ஒரு பெண் அவர் எப்படி பின்பற்றினார்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் மேல அதிக அன்புள்ள ஒரு பெண். எப்படி நம்ம பார்க்கிறோம்? ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு, உயிர்த்தெழுந்த அந்த நாளிலே ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை இருட்டோட முதல்ல கல்லறைக்கு போன பெண் இந்த மகதலேனா மரியாள். இந்த பெண் போய் தான் அங்க இயேசுவின் சரீரத்தை காணும்னு அழுகிறார். அவருடைய சரீரத்தை எங்க வச்சிங்கன்னு தேடி கண்ணீரோடு நின்ற ஒருவள் இந்த பெண். அவளுக்கு தான் இயேசு முதலில் தரிசனமானார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப 3 பெண்கள், இந்த 3 பேருமே முக்கியமானவர்களாய் காணப்படுகிறார்கள். இவர்கள் மிரியாம் என்ற பெயரை உடையவர்கள். தங்கள் வாழ்க்கையில் அவர்கள் உத்தமமான வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும்
வாழ்க்கையிலே வேதனையும் கசப்பையும் சுமந்த பெண்களாய் இவர்கள் காணப்படுகிறார்கள். நான்காவது ஒரு வாலிபன் என்று பார்க்கிறோம், இயேசுவின் சீஷர் இவர் யோவான். ஆனால் இவரை பற்றி வேதம் எல்லா இடத்துலையும் அன்பாயிருந்த சீசன். ஹல்லேலூயா. மற்றவங்களாம் இயேசு மேல் அன்பா இல்லையா அது எனக்கு தெரியாது, ஆனா அவரே அப்படிதான் எழுதுறார், அன்பாயிருந்த சீசன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரை விட ரொம்ப அதிகமாக இருந்தவர். சில இடங்களில் பார்க்கிறோம் இயேசுவின் மார்பின் மேல் சாய்ந்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவர் ஒருவர் நிற்கிறார். இந்த 4 பேரும் இங்கே நிற்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, யார் இயேசுவுக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கிறார்களோ, யார் இயேசுவுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு விதத்தில் வேதனை இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. When you want to go to Jesus closer and closer, you will taste the sorrow and bitterness of this world. நீங்க இயேசுவோட ரொம்ப க்ளோஸா இருக்கிறீங்கன்னா ரொம்ப மகிழ்ந்து களி கூர்ந்துகிட்டு தான் இருப்பீங்கன்னு சொல்ல முடியாது. இது இங்க அப்படியே தலைகீழா இருக்கு. உலகத்துல ஒரு நல்ல ஒரு வல்லமை மிகுந்தவர், ஒரு பெரிய ஆளோட ரொம்ப க்ளோஸா இருந்தீங்கன்னா அவருடைய பெனிஃபிட்ஸ் வேற மாதிரி இருக்கும். ஆனா இங்க அப்படியே கொஞ்சம் மாறுது. இவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் இயேசு, ஆனா இவர்கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கும் போது நம்ம அந்த வேதனைக்கும் வலிக்கும் நம்ம தப்ப முடியாது என்பதை இந்த இடம் காண்பிக்கிறது. ஏனால் அங்கே எழுதியிருக்கிறது, இயேசுவின் சிலுவையின் அருகே இவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். இவங்க விசாரிக்கும் போது நிக்கல, விசாரிக்கும் போது எவ்வளவு பேர் நின்னாங்கன்னு தெரியாது. இயேசுவின் கல்வாரி சிலுவையை வேடிக்கை பார்க்க நின்னவர்கள் இல்லை இவங்க, அல்லது இயேசுவின் கல்வாரி சிலுவையை பார்த்து அவரை தூஷித்தவர்கள் இல்லை இவர்கள். இவர்கள் அந்த கல்வாரி சிலுவையை பார்த்து வேதனையோடும் அந்த என்ன சொல்வது ஆகனி வருத்தத்தோடும் வேதனையோடும் துக்கத்தோடும் இயேசுவின் சிலுவை அருகே நின்ற இந்த 4 பேர் வாழ்க்கையில நம்மளுடைய சுகத்திலே அநேகர் நம்மோடு இருப்பார்கள். ஆனால் கைவிடப்பட்ட நிலையிலே, விசாரிக்கிற இடத்திலே இல்லை, தண்டனை கொடுத்த இடத்தில், இந்த இடத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவை தண்டனை நிறைவேறி கொண்டிருக்கிறது. எல்லாம் முடிஞ்சு போச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கிறது, அவர் சிலுவையில் மரிக்க போகிறார். அந்த க்ஷணத்தில் மற்றவங்களாம் சிலுவை நமக்கும் நம்மளையும் ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு ஓடி போயிட்டாங்க. ஆனால் எதையும் பொருட்படுத்தாமல் கடைசி வரைக்கும் இயேசுவின் சிலுவையின் அருகே இவர்கள் நின்றார்கள் என்று வேதம் சொல்கிறது. 4 பேரும் சந்தோஷமா நிக்கல, வேதனையை சுமந்து நின்றார்கள். அப்போ இயேசு இவர்களை அப்படியே வேதனையோடு விட்டு விடுவாரா? சில வேளைகளில் இயேசுவின் சிலுவையின் அருகே நம்ம போய் பக்கத்தில் நின்னோம்னா நமக்கு வேதனை உண்டு. அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் எப்படின்னு சொல்லி. அப்ப இதை எப்படி கூட சொல்லலாம், இயேசு சொன்னார் இல்லையா, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி. இங்கே 4 பேர் முடிவு பரியந்தம் நின்றார்கள். கல்வாரி சிலுவையின் முடிவு பரியந்தம் 4 பேர் நின்றார்கள். ஆனா 4 பேருடைய நிலைமை இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, வேதனையோடும் துக்கத்தோடும் மிரியாமாக நின்றார்கள். ஹல்லேலூயா. 3 முறை மிரியாம் கசப்பு வேதனையோடு கூட இவர்கள் சிலுவை அருகே நின்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். கிறிஸ்துவின் சிலுவை உலகத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறது. When you go very closer to Jesus, you have to bear the sorrow and bitterness. You cannot escape from sorrow and bitterness when you go closer to Jesus. You have to bear that. அதை நீங்களும் நானும் சுமந்துதான் ஆக வேண்டும். அதுக்கு யாருமே தப்ப முடியாது. அப்படி நிற்பவர்கள் தான் முடிவு பெறுந்த நிற்பவர்கள். எல்லாம் ஆசீர்வாதமாய் இருந்த பொழுது நின்றவர்கள் அல்ல, எல்லாம் கைவிட்டு போன பிறகும் கிறிஸ்துவோடு நிற்கிறவர்கள். அவர்களைத்தான் அங்கு வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் சிலுவையின் அருகே நின்றார்கள். நம்ம வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரும். ஹல்லேலூயா. நாம் எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் போது நிச்சயமாய் ஒரு சிலர் நம்மோடு இருப்பார்கள். அவர்களை தேவன் நியமித்திருக்கிறார். அவர்கள் வெறும் நம்முடைய சுகத்தில் மாத்திரமல்ல, நம்முடைய துக்கத்திலும் நம்மை விசாரிக்கிறவர்களாக இருப்பார்கள். அதைத்தான் நீங்க பார்க்கிறோம். இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இப்ப என்ன பண்ணுகிறார்,
தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். இதை பத்தி கொஞ்சம் சொல்லணும். அவங்க அம்மாவை பார்த்து ஸ்திரீயே அப்படிங்கிறாரு. இதை நம்ம நிறைய பேர் ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிறோம். இந்த இடத்துல ஏன் அவர் அவங்க அம்மாவை ஸ்திரீயே என்று அழைக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் இயேசு ஸ்திரீயேன்னு அழைச்சிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடியும் ஒரு வாட்டி இவங்க ஸ்திரீயேன்னு அழைச்சிருக்கிறாரு. அப்படின்னா நீங்க எங்க அம்மா இல்லை அப்படின்னு அவர் சொல்லல. அம்மாவை பார்த்தா சொல்றாரு ஸ்திரீயே அதோ உன் மகன் என்கிறார். இந்த இடத்துல மரியாளுடைய காரியங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசு வெறும் மனுஷகுமாரனாக அவங்க அம்மாவை பார்த்து பேசல. இயேசு தேவகுமாரனாகவும் பேசுகிறார், மனுஷகுமாரனாகவும் பேசுகிறார். எப்படி தேவகுமாரனாக தேவனாக பேசுகிறார்னா, இந்த மரியாள் ஸ்திரீனா எந்த ஸ்திரீ, இந்த அம்மாவுடைய ஆரம்பம் எப்படி அதை பார்க்கணும். இயேசுவை இந்த அம்மா, இது கிறிஸ்துமஸ் சீசன்ல ஆனாலும் இந்த இடத்துல நான் பேச வேண்டிய கட்டாயம். இந்த அம்மாவுக்கு தேவதூதன் வந்து அவங்க வீட்டுக்குள்ள வரான். அவர்கள் இருந்த வீட்டுக்குள் வந்து கேப்ரியல் தூதன் வந்து என்ன சொல்லுகிறார், நீ ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள், கிருபை பெற்றவளே வாழ்க. முதல்ல வந்தது என்ன, கிருபை. கிருபை பெற்றவளே வாழ்க, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னென்ன மாதிரி உனக்கு சம்பவிக்கும்னு சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல இயேசு அந்த அம்மாவை பார்த்து ஸ்திரீன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுடைய யூனிக்னஸ் சொல்றார், அவங்களுடைய தனிப்பட்ட அழைப்பை சொல்லுகிறார். அது அவங்களுக்கு புரியும். உலகத்தில் உள்ள பெண்களை போல ஒரு நீங்களும் ஒரு ஸ்திரீ இல்ல. எப்படிப்பட்ட ஸ்திரீமா நீங்க, என்னை சுமக்கும்படியாக கிருபை பெற்ற ஸ்திரீ. ஆகவே சொல்லுகிறார் இயேசு ஸ்திரீயே. அது மட்டுமல்ல, இந்த அம்மாவை பற்றிய வாக்குத்தத்தம் ஆதியாகமத்திலே இருக்கு. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் சர்ப்பம் வஞ்சித்த பொழுது அங்கே தேவன் சொல்லுகிறார், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், ஸ்திரீயின் வித்தாகிய இயேசு உன் தலையை நசுக்குவார். யார் அந்த ஸ்திரீ? வேதத்தின் ஆரம்பத்தில் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த அம்மா ஸ்திரீ, இயேசுவின் தாயார். அப்ப இயேசு அந்த அம்மாவை பார்த்து ஸ்திரீன்னு சொன்னா, நீங்க எங்க அம்மா இல்லைன்னு சொல்லல, என் தாய் எவ்வளவு கனத்துக்குரியவர் அதை பார்க்கிறார். அவர் தேவனாய் பேசுகிறார், தேவகுமாரனாக பேசுகிறார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்ட ஸ்திரீ என் தாய், கிருபை பெற்றவள் என்று கர்த்தருடைய தூதனானவரால் அழைக்கப்பட்ட அந்த ஸ்திரீ, இந்த ஸ்திரீ கிருபை பெற்றவளாயிருந்தவள் இன்னைக்கு வேதனையோடு நிற்கிறாள். கிருபையின் ஆசீர்வாதத்தை பெற்ற அந்த ஸ்திரீ இன்றைக்கு கசப்பு நிறைந்தவளாக தன் குமாரன் சிலுவையில் அதை நிர்வாணமாய் தொங்குகிற ஒரு நிர்பாக்கியமுள்ள ஸ்திரீயாய் அங்கே நிற்கிறாள். ஹல்லேலூயா. அப்போ கிருபை என்பது தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறபடினாலே நமக்கு வேதனை வராது என்ற எந்த சாத்தியக்கூறும் கிடையாது. உண்மையான கிருபையை நாம் பெற்றிருப்போம் என்று சொன்னால், அப்படி தேவனுடைய மெய்யான கிருபை பெற்றவர்கள் ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையின் அருகே நிற்கும் போது அங்கே வேதனை உண்டு. ஆமென். வேதனையின் மத்தியிலும் நமக்கு இன்னும் கிருபையை பெருக பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆகவேதான் பேதுரு சபைக்கு எழுதும் போது எழுதுகிறார், நீங்கள் பெற்றிருக்கிற இந்த கிருபை மெய்யான கிருபை, ஆகவே நீங்கள் நிலை கொண்டு நிற்கும்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு உபத்திரவங்கள் வரும் பொழுது நீங்கள் நிலை கொண்டு இருக்கும்படியான உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற கிருபை மெய்யான கிருபை. உங்க வாழ்க்கையில் அலசடிகள் வரும் பொழுது, சிலுவை வரும் பொழுது, உங்கள் வாழ்க்கையில எல்லாரும் கைவிடும் போது நீங்க என்ன யோசிக்கணும்னா, கர்த்தருடைய கிருபை விலகிவிட்டது என்று நினைக்க கூடாது, மெய்யான கிருபை தான் என்று விளங்கும்படி இவைகள் என் வாழ்க்கையில் நான் சந்திக்கிறேன். இதுதான் அன்னைக்கு அந்த இடத்துல நம்ம பார்க்கிற காரியமாக இருக்கிறது. கிருபை பெற்றவளே என்று சொல்லப்பட்ட அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்லுகிறார், அதோ உன் மகன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சரி, இப்படி நிக்கிறாங்கல்ல, இவ்வளோ வேதனையோடு கூட நிக்கிறாங்களே, இது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லப்பட்ட ஒன்று. அதாவது அந்த அம்மா இப்ப நின்றுட்டு இருக்காங்க சிலுவையை நோக்கி. இப்போ இயேசு சொல்லுகிறார், ஸ்திரீயே அதோ உன் மகன் என்று யோவான் இடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். ஏன் ஒப்பு கொடுக்கிறார் நான் அப்புறம் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் விளக்கங்களை அந்த அம்மாவை பத்தி நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த அம்மாவை பத்தி நான் சொல்ற இடத்துல நீங்க இன்னைக்கு பிரசங்கம் முடிஞ்சோடனே நீங்கள் நான் இந்த இடத்துல நம்மளை சூட் பண்ணணும், அதுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இது மரியாளுக்கு மாத்திரம் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் அருகே
இன்னும் சொல்ல போனா அழைக்கப்பட்டவர்களுக்கு, the chosen people, யாரெல்லாம் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களோ, உங்கள் ஆத்துமாவையும் ஒரு நாள் ஒரு பட்டயம் உருவி போகும். என்னுடைய ஆத்துமாவையும் இந்த பட்டயம் உருவி போகத்தான் வேண்டும். ஏன் அந்த பட்டயம் உருவி போகிறது? கர்த்தர் அனுப்புகிறாரா? கர்த்தராகிய தேவன் அந்த பட்டயத்தை வைத்து உங்களையும் என்னையும் உருவ குத்த நினைக்கிறாரா? கிடையாது. அந்த பட்டயம் பிசாசு அனுப்புகிற பட்டயம். ஆனால் அந்த பட்டயம் உங்கள் ஆத்மாவையும் ஆத்மாவையும் உருவி போவதையே தேவன் ஞானமாக மாற்றுகிறவராக இருக்கிறார். அதை கொண்டு உலகத்தை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். ரட்சிப்பு உலகத்துக்கு இந்த ஆத்மாவின் பாடுகள் வழியாய் போகிறது. அதைத்தான் இந்த சிலுவையில் நாம் பார்க்கிறோம். என்ன சொல்லப்பட்டது? கிருபை பெற்றவளே வாழ்கிற வாழ்த்து மாத்திரமல்ல, அந்த அம்மா 40 நாள் கழிச்சு பிள்ளைய பிரதிஷ்டை பண்ண வராங்க கோயிலுக்கு, தன் கணவரை கூட்டிட்டு. அப்போ ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார் சிமியோன். அதுதான் இன்னைக்கு நடக்குது. 33.5 வருஷங்களுக்கு முன்பதாக இயேசுவை தேவனுடைய ஆலயத்தில் பிரதிஷ்டை பண்ண அவர் தாயாரும் தகப்பனும் போன அந்த நாளில் சிமியோன் சொன்ன தீர்க்க தரிசனம் எக்ஸாக்டாக நிறைவேறிட்டு இருக்கு. ஏன் நான் மரியாதை இந்த இடத்துல கனெக்ட் பண்றேன் தெரியுமா? ரொம்ப முக்கியம். அவங்க இந்த இடத்துல ஒண்ணு, அவங்கள ஆராதிக்கிற அளவுக்கு போயிடும் சபை. ஒரு எக்ஸ்ட்ரீம், அது வேதத்தின்படி சரியானது இல்லை. இல்ல பெந்தகோஸ்தே என்ன பண்ணிடும், அவங்கள ரொம்ப ஒரு மாதிரி பேசிவிடும். அதுவும் தப்பு. ரெண்டுமே சரியானதல்ல. அவரை புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவர் கனம் பெற்றவராயிருக்கிறார். என்னோட தேவன் பேசினபடினாலே நான் இந்த காலவெளி பேசிக் கொண்டிருக்கிறேன். She is the honorable mother of our Jesus. மதிப்புக்குரியவர், அவர் கனத்துக்குரியவர். ஒரு தாயின் வேதனை ஒரு தாய்க்கு தான் தெரியும் சொல்லுவாங்க இல்லையா? 33 வருடம் தன் குமாரன் இன்றைக்கு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அது அவருக்கு ஏற்கனவே வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டது, தீர்க்க தரிசனமாக கொடுக்கப்பட்டது. நீ எப்படி இந்த ஒரு நாள் உனக்கு வரும் என்று சொல்லி அவர் வேதத்தில் நிறைய இடத்துல பார்க்கிறோம். இந்த சங்கதிகள் எல்லாம் அவர் இருதயத்தில் வைத்துக் கொண்டார். ஒரு இங்கிலீஷ் ஒரு பாட்டு இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேரி டிட் யூ நோ அப்படின்னு. அது கேள்வியே இல்லை. மேரி டிட் யூ நோ, இட்ஸ் நாட் ரைட். மேரி நியூ எவ்ரிதிங் பெர்ஃபெக்ட்லி, பிகாஸ் எல்லாமே அவருக்கு ஏற்கனவே உரைக்கப்பட்டது, அவருக்கு எல்லாமே சொல்லப்பட்டது. வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். கொஞ்சம் எமோஷனலா தான் பேசிட்டு இருக்கேன், ஆனா உடையல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 34 முதல் 35 வசனங்கள். எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. இவருக்கு எப்படி, இவங்க இந்த அம்மாவுக்கு எப்படி ஆசீர்வாதம் கொடுத்தாங்க பாருங்க. பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, பாருங்க, அப்பா என்று அழைக்கப்பட்ட யோசேப்பும் தாயாகிய மரியாள் 2 பேர் நிற்கிறாங்க. ஆனா யாருக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது? அப்பாக்கு இல்ல, அம்மாக்கு. ஹல்லேலூயா. மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும். ரொம்ப முக்கியமான வசனம். இஸ்ரேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். என்னைக்கு உருவி போகும்? இன்னைக்குதான் அது நடக்குது. அந்த வெள்ளிக்கிழமை மத்தியான நேரத்தில் இது நடந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய அர்த்தம் பாத்தீங்கன்னா எப்படி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, ஏன் உன் ஆத்மாவை அந்த பட்டயம் உருவி போகும் என்று அங்க எழுதியிருக்கிறதுனா, ஒரு மொழிபெயர்ப்பு நல்லா அதை கரெக்டா கொண்டு வந்திருக்காங்க. டிபிடி டிரான்ஸ்லேஷன் இப்படி வாசிக்கணும். அதை ஃபர்ஸ்ட் பட்டயத்தை முதல்ல போடணும். A painful sword will one day pierce your inner being. For your child will be rejected by many in Israel, and the destiny of your child is this: he will be laid down as a miracle sign for the downfall and resurrection of many in Israel. Many will oppose this sign, but
it will expose to all the innermost thoughts of their hearts before God. தமிழ்ல சொல்றான் அதோட அர்த்தம் என்னன்னு. மரியாதை நோக்கி அவர் சொல்லுகிறார், தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார், ஒரு நாள் மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய ஒரு பட்டயம் உன் உள்ளத்தை, உன் இருதயத்தை என்ன பண்ணும்? துளைக்கும். ஏன் கேட்டினா, எதன் நிமித்தம் உன் இருதயம் துளைக்கப்படும் கேட்டினா, உன்னுடைய மகன், உன்னுடைய பிள்ளை இஸ்ரேலரால் நிராகரிக்கப்படுவார்கள். உன் பிள்ளைக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய சித்தம் என்னன்னா, உன் பிள்ளையின் மூலமாக இஸ்ரேலில் அநேகர் விழுந்து போவார்கள். உன் பிள்ளை நிமித்தமாக இஸ்ரேலில் அநேகர் எழுந்திருப்பார்கள். இந்த விழுந்து போறது எழுந்திருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, சிம்பிளா சொல்லணும்னா, இந்த உன்னுடைய குமாரன் நிமித்தம் இஸ்ரேலில் அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள். இதே உன்னுடைய குமாரன் நிமித்தம் அநேகர் இஸ்ரேலில் விழுந்து போவார்கள். ஹல்லேலூயா. அன்னைக்கு இஸ்ரேலுக்கு இது கொடுக்கப்பட்டது. ஏன்னா இயேசுவே சொல்றார், காணாமல் போன இஸ்ரேல் வீட்டாராகிய ஆடுகளை தேடிதான் நான் வந்தேன். அன்றைக்கு ரட்சிப்பு, இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவை எல்லாமே அவருடைய நோக்கம் இஸ்ரேல் தான், யூதர்கள் தான். யூதர்கள் வழியாக ரட்சிப்பு புறஜாதிகளுக்கு வந்தது என்ற வார்த்தை நிறைவேறும்படி அதற்கு பிறகு இவைகள் நமக்கு வந்தது. ஆனா அன்னைக்கு அந்த இடத்துல அங்கே சொல்லப்பட்டது இஸ்ரேலர்களே. இஸ்ரேலிலே அநேகர் விழுவதற்கும் எழுந்திருப்பதற்கும் இவர் என்னவா இருக்கிறார்? அடையாளமாக வைக்கப்படுகிறார். அப்போ இவர் எப்படிப்பட்ட அடையாளமாக வைக்கப்படுகிறார்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிலருக்கு இவரை பார்த்தா எப்படி சொல்றது, மிஸ் அண்டர்ஸ்டுட் அண்ட் கான்ட்ரடிக்டட் அப்படின்னு எழுதியிருக்கு ஒரு மொழிபெயர்ப்புல. மிஸ் அண்டர்ஸ்டுட், தவறாக புரிந்து கொள்ளப்பட்டவராக இருக்கிறார், விரோதமானவராக காணப்படுகிறார். ஆனால் ஒரு சிலருக்கோ ரட்சிப்பை கொடுக்கிறவராக காணப்படுவார். நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த மாட்ட தேவதூதன் சொன்ன காரியங்கள் ஒண்ணு, அவருக்கு என்ன பேருன்னு சொன்னாங்க. என்ன பேரு சொன்னாங்க? இயேசு என்று பேர் இடு. ஏன் அங்க சரியா நிறைய பேர் கவனிக்க மாட்டாங்க. தமது ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். அப்படிதாங்க இருக்கு. எப்படி இருக்கு? தமது. அப்போ இன்னைக்கு இந்த அம்மா எல்லாத்தையும் நினைச்சு பார்க்கறாங்க. ஒரு இருதயத்துல எப்படிப்பட்ட அந்த வாழ் குத்தும். இவரை வச்சுதான் ரட்சிப்பு உண்டாகும்னு சொல்லப்பட்டவர், இவர் தான் ரட்சிக்க போறாருன்னு சொல்லி கொடுத்த பிள்ளை இன்னைக்கு கல்வாரி சிலுவை நிர்வாணமாக தொங்கிக் கொண்டிருக்கிறார். எதனால இந்த அம்மாவுடைய பட்டயம் இருதயத்துல பட்டயம் குத்துதுன்னா, எந்த சொந்த ஜனத்துல தம்முடைய யூதர்களில் வந்தாரோ அவர்கள் தான் இவரை கொலை செய்தார்கள். யாரை ரட்சிக்க வந்தாரோ, யாரு எந்த காணாமல் போன ஆட்டை தேடி வந்தாரோ, யாருக்கு மெய்ப்பனாக வந்தாரோ அவர்களே இன்றைக்கு என்ன பண்ணியிருக்கிறார்கள்? இவரை நிராகரித்திருக்கிறார்கள். அப்படிதான் இன்னைக்கு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதனால என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, இவர் ஒரு அடையாளம். எதுக்குன்னா, இவரை அநேகர் எதிர்ப்பார்கள். என்ன நடக்க போகிறதுன்னா, ஒவ்வொரு மனுஷனுடைய எண்ணங்கள், அநேகருடைய இருதய சிந்தனைகள் அவங்களுக்கே தெரியாது. ஆனால் இவர் மூலமாக மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிற சிந்தனைகள் ஒவ்வொன்றும் தேவனுக்கு முன்னதாக வெளிப்படும்படியாய் இவரை தேவன் அடையாளமாக கொடுத்தார். ஹல்லேலூயா. அது இஸ்ரேலரோ அது புறஜாதியோ, கல்வாரி சிலுவையை பார்க்கும் பொழுது இயேசுவின் மூலமாய் ஒரு காரியம் தேவனுக்கு முன்னதாக வெளிப்படும். ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தின் சிந்தனைகளை தேவன் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துவார், தேவன் வெளியில் கொண்டு வருவார். ஹல்லேலூயா.